ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறோம், வாங்க பார்க்கலாம். வந்து மாங்காய் பச்சடிக்கு தோல் சீவிட்டு இது மாதிரி செதலாக இப்படி எடுத்து சீவி வச்சுருக்கோம். மாங்காய் பச்சடிக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு ரொம்ப எண்ணெய் வேணுங்கிறது இல்லை, இதுக்கு கம்மியாக இருந்தால் போதும். இதுக்கு கொஞ்சம் போகிற கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுருக்கேன். அது மேலே வந்து கொஞ்சம் போகிற உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். நம்ம உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவரட்டும். அது மேலே வந்து 2 காஞ்சி மிளகாய் வந்து கிள்ளி காய்ச்சி போட்டுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா வாசனையாக இருக்கும். இதுக்கு வந்து பெருங்காயம் கிடையாது இதுக்கு, அதனால 2 மிளகாயும் போட்டுக்கலாம். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் மட்டும்தான் இருக்கு. இது நல்லா செவந்ததுக்கு அப்புறம் அது மேலே வந்து இந்த சீவி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஜல விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதுக்கு நிறைய வேண்டாம், இந்த அளவுக்கு போட்டுனா போகிறோம். ஏன்னா மஞ்சள் பொடியும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சீவி வச்சுருக்க மாங்காயை இதில் போட்டலாம். மீன் வந்து கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்குங்கோ. கொஞ்சம் மாங்காய் வதங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜலம் விட்டுக்கலாம். இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். அடி பிடிக்காது, சீக்கிரமும் வதங்கும். உப்பு போட்டாக்கா மட்டும்தான் இலகையும் கொடுத்துக்கும். அதில் ஜலம் விட்டுன்ற மாதிரி ஆகிடும். அதனால இதுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம வெல்லம் போட்டதால கம்மியாக போட்டுட்டா போகிறோம். உப்பு நிறைய வேணுங்கிறதுல இந்த அளவுக்கு போட்டால் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டிருக்கோம், நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஜலம் தேவையான அளவுக்கு ஜலத்தை விட்டுக்கலாம். இந்த மாங்காய் பச்சடி வந்து மோதியாதைக்கும் சாப்பிடலாம், வெறுமையாகவும் சாப்பிடலாம், சாப்பிட்டுக்கும் சாப்பிடலாம். இல்லை வெறுமையாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். பஞ்சாமிரதம் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணினோம் அப்படின்னா பச்சடி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பச்சடி வந்து நிறைய விதத்தில் மாங்காய் பச்சடி பண்ணலாம். இந்த விதத்தில் பண்ணும்போது இது நல்லா இருக்கும். எங்கள் அம்மா வந்து இப்படி தான் பண்ணுவாள். கடுகு மிளகா உளுத்தம் பருப்பெல்லாம் காய்ச்சி கொட்டிட்டு இப்படி தான் போடுவாள். இப்போ வந்து இந்த அளவுக்கு மாங்காய் வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம ஜலத்தை விட்டுக்கலாம். இதுக்கு ஜலம் போடலைன்னா கூட திரும்பி விட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அது இழுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. நல்லா வேகணும் இல்லையா, அதனால ஜலம் அப்படியே சுண்டிடுது அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் வந்து ஜலம் விட்டுக்கலாம். இது வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். மாங்காய் வந்து நல்லா வெந்துடுத்து. இந்த பக்குவத்துக்கு இருக்கும்போது நம்ம வந்து வெல்லத்தை போடலாம். கரண்டியில் வந்து இப்படி நல்லா மசிச்சு விட்டுப்போம். ஜலமும் வந்து நம்ம விட்ட ஜலமும் கரெக்டாக போயிடுது. இப்போ வெல்லம் போட்டோம்னாக்கா திரும்ப இலகிக்கும். அது வந்து திரும்ப கொதிச்சு எல்லாம் செட் ஆகும். இப்போ வந்து வெல்லத்தை இதில் அப்படியே போட்டுக்கலாம். ஸ்வீட் எல்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவளுக்கு அது இந்த மாதிரி பார்த்து போட்டுக்க வேண்டியது. இது போதும். வெல்லம் இந்த அளவுக்கு போட்டிருக்கோம். இதெல்லாம் ஒத்தாப்பில் கரையிட்டோம். கரைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இது வந்து கரெக்டான அளவு. இது போகும் வெல்லம். ரொம்ப நிறைய இருந்தாலும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி பல்ல வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டான அளவு. இது கம்மி கிடையாது, கூட கிடையாது. நான் போட்டிருக்கிறது இந்த அளவுக்கு இருந்தால் இது வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வெள்ளத்தில் வந்து கல் மண்ணெல்லாம் கிடையாது, அதனால் நான் டேரெக்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. வெள்ளம் எல்லாம் கரையிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். நம்மளோட வந்து மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுது. வெள்ளம்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் செட் ஆகிடுது. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். கெட்டியாகிடுது. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாங்காய் பச்சடிக்கு வந்து கருவேப்பிலை கிடையாது, பெருங்காயம் கிடையாது. இதில் வந்து உப்பு, புளிப்பு, திதிப்பு எல்லாமே இருக்குது. இதே மாதிரி மாங்காய் பச்சடி நீங்களும் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.